ஆண்டவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாதவர்களை சொன்னார். இளைப்பாறுதல் நினைச்ச மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். என்னுடைய ராஜ்யம் நினைச்ச மாட்டான், பிரவேசிக்க. யாரு சொன்னாரு? கீழ்ப்படியாதவர்களை. இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை கீழ்ப்படியாதவர்கள் இளைப்பாறுதல் பிரவேசிக்க முடியாது. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்களிடத்தில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோமே. நம்ம கண்ணும் நம்ம இந்த புத்தகத்துல நியாயப்பிரமாணத்தில் உள்ளவங்க நம்ம பார்க்கிறோம். இனி வரப்போற காலங்களை கூட நம்ம நமக்கு முன்னாடி இருந்தவங்க பார்க்கிறோம். 40 வருஷம் எத்தனை பேர் மரிச்சாங்க? எதனால மரிச்சாங்க? ஏன் கானானுக்கு போக முடியல? அவிசுவாசத்தினாலே. இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி எல்லோரும் வர வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவை எல்லாருக்காகவும் பலியாக கொடுத்து இன்றைக்கு விசுவாசத்தில் யாவரும் என்னுடைய ராஜ்யத்தில் வருவார் என்று சொல்லுகிறாரு. இன்னைக்கும் அவிசுவாசத்துல இருந்தா தண்டனைக்கு தப்ப முடியுமா?